தீண்டாமைக்கு அடிப்படையே சாதிய பாகுபாடு தான். இப்போ ஜாதியத்தை ஒழிச்சா தீண்டாமை ஒழிஞ்சிடும். அதுக்கு ஆணிவேராக இருப்பது, அஸ்திவாரகம் இருப்பது சாதியம். சாதியத்தை ஒழிக்கணும்னா எஜுகேஷன், எம்பவர்மெண்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் லீட்ஸ் டு ஈக்குவாலிட்டி. அது என்னென்னா கல்வி வேணும், சமுதாய கல்வி. எம்பவர்மெண்ட்னா அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை பொருளுதவி தேவைப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை வேணும். இதுக்கு உங்களுக்கு முக்கியமான ஆயுதமே ஓட்டு தான். இல்லை, ஜாதியவாதிகளுக்கு ஓட்டு போடக்கூடாது, ஜாதியவாதிகளை புறக்கணிக்கணும். அப்படி மக்கள் செய்வார்களே ஆனால் அவர்கள் திருந்துவார்கள், ஜாதியம் போய்விடும். இடையில வந்தது எல்லாமே இடையிலே போயிடும். ஜாதியம்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிறதா எனக்கு தெரியல, அதெல்லாம் சமீப காலம்தான். ஆனால் சொல்வது தான் இது மாதிரி. அதே மாதிரி இந்தியாவே பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு தான் உருவாச்சு இல்லையா? அதுக்கு முந்தைய தனித்தனி நாடுகளாக இருந்தது, ஒரே ஆளுகையில் இல்லை. அப்போ இந்தியா பூரா எப்படி தீண்டாமல் இருந்திருக்க முடியும்? இருந்திருக்க வாய்ப்பு இல்லை இல்லை. அப்போ ஜாதியங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது சுயநலத்துக்காக பலரால் இல்லையா? அந்த ஜாதியம் தகர்க்கப்படுமானால் அங்கே தீண்டாமை இருக்க வாய்ப்பே இல்லை. தீண்டாமை என்பது மிக கேவலமானது, இந்தியாவுக்கு ஒரு இழிவை ஏற்படுத்தக்கூடியது. ஜாதியம் கூட இந்தியாவை கேவலப்படுத்துகிறது. இவ்வளோ நாட்கள் ஆகியும் இதை இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கிறதுக்கு யார் காரணமாக இருக்கு? சுயநலவாதிகள். சமூக நீதியை பற்றி பேசுபவர்கள் சமூக நீதியை பற்றியே தெரியல. சமூக நீதினா அவரவர்களுக்கு உள்ள விகிதாச்சார பங்கீட்டை அளிக்க வேண்டும். அப்போ தான் சமூக நீதி தழைக்கும். அது பிற்பட்டவர்களாக இல்லை மிகவும் பின்தங்கியவர்களாக இல்லை ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சேர வேண்டியது. இப்போ பல வேலை வாய்ப்புகள்லாம் கூட மறுக்கப்படுது. பல ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வருது. அரசியல் கட்சிகள் கூட தங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றவங்களெல்லாம் இந்த சமுதாயத்தில் உள்ளவங்கள போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டேங்கிறாங்க? படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்களை போட மாட்டேங்கிறாங்க. அப்படி தெரிந்தவர்களோட ஒதுங்கி போகிறாங்க. சுயநலத்தினால தான் ஜாதி இங்கே பிரிவிலாகுது. ஜாதியத்தை சொல்லி அவன் மேலே தலைவராக வரான இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பதை அறிய முடியும். இல்லை, ஜாதியவாதிகளுக்கு இடமில்லை என்று பொதுப்படையான பட்டியல் சமுதாயத்தில் மட்டும் இல்லை, பரந்த அறிவு கொண்ட சமுதாயத்தினர் மனித நீதியை காக்க வேண்டிய சமுதாயத்தில் நினைத்தார்களானால் சாதி ஓடிவிடும். சாதி ஓடிவினால் அங்கே தீண்டாமைக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் இந்த பாதிக்கப்படக்கூடிய மக்கள் என்ன முன் வரணும்? அவங்க என்ன முன் வரணும்னா, அவங்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் சொல்கிறது மாதிரி அவங்களுக்கு சுயமரியாதை. அவர் சொல்கிறாரு, ஆடுகளாக இருக்காதீர்கள், சிங்கங்களாக இருங்கள்ங்கிறார். ஆடுகளை தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை பலியிடுவதில்லை. இல்லை, அப்போ அம்பேத்கர் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.